நம்ம காத்துக்கு இருந்துட்டு இப்போ பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, வெக்ஸ் ஆக ஆரம்பிச்சுடுறாங்க. ஆனா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அஞ்சலி பண்ணிட்டு போன துரோகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகால தாங்கிக்க முடியல. இப்ப வேற வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு நம்ம பிரியாவ வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்பாடு பண்ணி இவ்ளோ பெரிய பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியா வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே கார்த்திக்க லவ் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயமும், அதே சமயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியா சொல்லி தான் இந்த மாரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, தெரிய வருது. நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியா மேல எந்த அளவுக்கு காதல வச்சுட்டு இருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்த, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே பார்க்க போறாங்க. அதுவும் நம்ம கார்த்திக் இருந்துட்டு, இதுக்கப்புறம் நம்ம யாருக்காக உயிரோட இருக்கணும்? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி என்னோட பாதி உயிர வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு போயிட்டா. இப்போ பிரியா அப்படின்றவ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன லவ் பண்றதுக்கு நடிக்கிறதுக்கு வந்து என்னோட மீதி உயிர வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கார்த்திக் இருந்துட்டு இப்போ விஷத்தையே வந்து பார்த்தீங்கன்னா, குடிக்கிறதுக்காக போக ஆரம்பிச்சுறாங்க. அந்த நேரத்துல நம்ம கௌதம், இலக்கியா, ஜானகி, இந்த பைரவி, அதுக்கப்புறம் பிரியா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்க காப்பாத்தி, கார்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே தெளிவா புரிய வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு அவங்க நெனச்ச மாதிரி நம்ம கார்த்திக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா, அ அதாவது கார்த்திக் வந்து பிரியாவ லவ் பண்ண வச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதுவும் அஞ்சலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்கா. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நம்ம கௌதமும், இலக்கியாவும் நெனச்ச மாரி அஞ்சலி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அதே சமயம் நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு இந்த மாரி தான் அந்த இடத்துல பில்டிங் கட்டி சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த அதாவது ஏழைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணணும். யாரும் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணணும். அவங்கள அங்க வந்து தங்க வச்சு, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி தான் தன்னோட அம்மான்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, நான் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து பண்றேன். அதாவது ரேவதி அம்மாவ என்னோட சொந்த அம்மாவா வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துக்க போறேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் போயிட்டு இருக்க சமயத்தில நம்ம கார்த்திக்கு பிரியா வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அதாவது நம்ம இலக்கியாவுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஜென்மம் வந்து பார்த்தீங்கன்னா, எது வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஜென்மம் தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கு. பைரவி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கிட்ட பிரியாவ பத்தின உண்மைகள சொல்லிட்டு, இந்த இடத்துல எதுவுமே தெரியாத மாரியே வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம இலக்கியாவ இந்த வீட்ட விட்டு விரட்டணும் அப்படின்றதுக்காக தான். அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்க வந்து லவ் பண்ண வைக்கிறதுக்காக, இந்த இடத்துல அதாவது கார்த்திக்க மாத்துறதுக்காக, பிரியா அப்படின்றவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்தது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா தான். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ பிரியா அப்படின்றவள நீ லவ் பண்ணிட்டு இருக்கல்ல கார்த்திக், அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே உன்ன லவ் பண்ணல. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் சேர்ந்து போடுற பிளானு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதம் கிட்டயும், இலக்கியா கிட்டயும் பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் பிரியாவும் வந்ததுக்கப்புறமா, உண்மை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட வெளிச்சமாக ஆரம்பிச்சிருது. "கார்த்திக் நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியா சொன்னாலுமே கூட, நம்ம கார்த்திக் அத கேட்கிறாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கோவத்துல இருக்கிறது மட்டும் இல்லாம, இதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கத்துல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ன எல்லாருமா சேர்ந்து ஏமாத்திட்டு இருக்கீங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லி விஷத்த குடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சுறாங்க. "ஆவுன்னா விஷத்த குடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கியாடா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அற விட்டு, அதுக்கப்புறம் தான் கார்த்திக்கு எல்லாத்தையுமே தெளிவா புரிய வைக்க போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.